இன்றைக்கி லஞ்சுக்கு வெண்டைக்காய் வச்சு ஒரு சூப்பரான தயிர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அடடா, இவ்வளோ நாளாக இதை மிஸ் பண்ணிட்டோமேன்னு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 கிலோ வெண்டைக்காய் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது நல்லா வதங்கியாச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இதே பேனில் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 3 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் எல்லாமே சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷம் இந்த எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயம் ரொம்ப சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமானதும் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாம் ஒரு நிமிஷம் இந்த வெங்காயத்தோடு நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலாவை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் 1 கப் தயிர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறமா இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு அதிகமாக வேணும்னா 1 கப் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு கொதி வந்ததும் நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் மிதமான சூட்டில் வேக வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மூடி எடுத்துட்டு இதில் சின்னதாக கட் பண்ண மல்லித்தழை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான வெண்டைக்காய் தயிர் குழம்போட எங்கள் லஞ்சை நாங்கள் முடிச்சிட்டோம். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.